பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலயும் சரி, விஜே பார்வதி இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி டார்கெட்டா தெரியிறாங்க போல இருக்கு. யாரு வேணாலும் நாக்கு மேல பல்ல போட்டு, கேவலமா, அவதூறா, அசிங்கமா விஜே பார்வதிக்கு எதிரான கருத்துக்கள முன்வைக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலயும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு வேல பார்க்குறாய்ங்க. இந்த விக்கல்ஸ் விக்ரம் ஆரோரா மற்றும் பார்வதி கேஸ்ல வக்கீலா ஆஜராயிருக்கான். அதுக்கு முன்னாடி ஆரோரா சின்க்ளேர் என்ன கேஸ் போட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிர்றேன். அதாவது இந்த முக்கோண காதல் கதை இருக்குல்ல, கமருதீன், ஆரோரா மற்றும் விஜே பார்வதி. இந்த முக்கோண காதல் கதைய வச்சு அரோராவுடைய நற்பெயருக்கு விஜே பார்வதி வந்து களங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு கேஸ போட்டு, எனக்கு வந்து விஜே பார்வதிட்ட இருந்து நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், விஜே பார்வதி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அக்கா ஆரோரா சின்க்ளேர் ஒரு வழக்கு வந்து குடுத்திருந்துச்சு. அந்த வழக்கு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. விஜே பார்வதிக்கு ஆதரவாக கமருதீனும், ஆரோராவிற்கு ஆதரவாக விக்கல்ஸ் விக்ரமும் ஆஜரானாங்க. 2 தரப்புலயுமே வந்து கடுமையான வாக்குவாதங்கள் போக ஆரம்பிச்சது. இந்த கமருதீன் அப்படின்றவன், அவன் வக்கீல் கெட்டப் இந்த மாரி ஒரு கேவலமான வக்கீல நான் பார்த்ததே இல்லடா. நீ வந்து வேற ஆளே கிடைக்கலையாமா உனக்கு? கமருதீன போய் வக்கீலா போட்டு வச்சிருக்கிற. அவனுக்கு பேசவும் தெரியல. கனம் கோட்டார் அவர்களேங்கிறான். அப்ஜெக்ஷன் மை லார்டுங்கிறான். டேய் உனக்கு பேச வரலடா. தயவு செஞ்சு ஏன்டா இதெல்லாம் பண்ணி உன்ன நீயே வந்து கேவலப்படுத்திக்கிற? வேற ஆள் கிடைக்கலையா? அப்படின்ற மாரி தான் விஜே பார்வதிய பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு. விக்கல்ஸ் விக்ரம் அந்த பக்கம் பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கான். பாயிண்ட் பாயிண்ட்டா எழுதி வச்சு டாப் டூ பாட்டம் விட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறான். பார்வதி தான் நின்னு அசராம அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. இவன் டம்மி பாவாவா உட்காந்துருக்கிறான். இந்த கமருதீன் அப்படின்றவன் அவனுக்கு பேசவே வரல. பேசும்போது விக்கல்ஸ் விக்ரம் நீ பாயிண்ட்டா பேசுற எல்லாமே கரெக்ட்டு. நடுவுல கமருதீன் வந்து அப்படியே மேலேயும் கீழேயும் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருப்பார்ல, அரோராவ தூக்கி தோள்பட்டையில வச்சுக்கிட்டு கீழேயும் மேலேயும் உட்காந்து உட்காந்து எந்திரிப்பான் போல இருக்கு. அது ஒரு விதமான எக்சர்சைஸு. அத பார்த்து உங்களுக்கு ஆசை வந்துருச்சா? அப்படின்னு விஜே பார்வதிய பார்த்து கேட்குறான். டேய் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் அந்த மாரிலாம் பண்ணி ஃபிசிக்கலா ஒர்க் அவுட் பண்ணி, ஆர்ம்ஸ வச்சு இப்படி காட்டி, அதெல்லாம் பார்த்து தான் ஆசை வரணும்னு இல்லடா. ஒரு ஆண பார்த்தாலே ஒரு பெண் வந்து கண்டதும் காதல்ன்றதெல்லாம் இவன் கேள்விப்பட்டிருப்பானா இல்லையான்னு தெரியல. அவன் பேசினதுக்கு அப்புறம் கூட விஜே பார்வதிக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். அரோரா இவன கழட்டி விட்டதுக்கப்புறம் விஜே பார்வதிட்ட இவன் தான் வந்து பேசுவான். அப்போ கூட விஜே பார்வதி சொல்லியிருக்கும், "இவ்வளோ நாள் நீ அவ பின்னாடி சுத்திட்டு இருப்ப. திடீர்னு என் பக்கம் வருவ. வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு உனக்கு டோர தொறந்து உள்ள வான்னு கூப்பிடணுமா? உன்ன முழுசா ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு." அப்படின்லாம் வந்து விஜே பார்வதி பேசியிருப்பாங்க. இவன் தான் மொத வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான் விஜே பார்வதி கிட்ட. இவன் அப்படியே பிளேட்ட மாத்தி, பார்வதி வந்து அவன் மேல ஆசைப்பட்டு அவன்கிட்ட போய் அப்ரோச் பண்ண மாதிரியான ஒரு நரேட்டிவ இந்த விக்கல்ஸ் விக்ரம் செட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். சரி, ஆரோரா சின்க்ளேரும் கமருதீனும் டே 1ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்காங்கன்னு இவன் ஒரு கதை சொல்றான்ல, அது உண்மையா? டேய் ஆரம்பத்துல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா துஷோராவோட தான் நெருக்கம் காட்டி பழகிட்டு இருந்துச்சு. கமருதீன ஒரு மனுஷனாவே மதிக்கல. கமருதீனோட ஒரு அட்டாச்மெண்ட் வரலாம் அப்படின்னு ஆரோரா ட்ரை பண்ணப்ப, அத ஆதிரை உட்காந்து கெடுத்து விட்டுருச்சு. ஜெயில்ல உட்காந்து 2 பேரும் ஆதிரையும், அரோராவும் பேசிட்டு இருக்கும்போது, "ஏன் வெளியில செட்ல எப்படி தெரியுமா? அவன் வந்து பெண்கள்ட்டலாம் ரொம்ப கேவலமா நடந்துக்குவான். இதுவரைக்கும் அவன எத்தன பொண்ணுங்க விட்டுட்டு போயிருக்காங்க தெரியுமா? பார்க்குற பொண்ணுட்டலாம் கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணுவான். அவன் நல்லவன் கிடையாது." அப்படின்னு ஆரோராட்ட சொல்லி, ஆரோரா ரிஜெக்ட் பண்ணி, இதுவுமே உனக்கு எனக்கும் ஒண்ணும் இல்லன்னு இவன ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டுருச்சு குப்பையில. அதுக்கப்புறம் விஜே பார்வதி இவன் கூட பழக ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது. இட்ஸ் ட்ரூ டூ ஹர் ஃபீலிங்ஸ். இன்னைக்கு ஒத்துக்குச்சு. ஆமா, எனக்கு கமருதீன் மேல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல ஒரு ஃபீல் இருக்கு. ஏம்மா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலன்னு ஏன் சொல்றீங்க? லவ்வுன்னே ஓப்பனா சொல்லிட்டு போ வேண்டியதானே. யார் உங்கள என்ன கேள்வி கேட்க முடியும்? நேத்து ஆதிரை பார்த்தா, எஃப்ஜே மேல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல ஒரு ஃபீலிங். இன்னைக்கு பார்த்தா விஜே பார்வதி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல ஒரு ஃபீலிங். டேய் பிக் பாஸ், நீங்க என்னடா நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றீங்க? அதுவும் தமிழ் சமுதாயத்துக்கு நடுவுல. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, லவ் வேற. 2க்கும் நடுவுல ஒரு ஃபீலிங்ஸ்னா என்னடா அது? எதுடா அது? புரியலடா. அது வந்து அந்த மாரியான ஒரு விஷயத்த தான் அப்படி சொல்ல வரீங்களா? என்ன கண்றாவிடா அது? என்னடா ட்ரை பண்றீங்க? ஒண்ணு ஃப்ரெண்ட்லியா பழகு. இல்ல லவ் பண்ணு. அது என்னடா 2க்கும் நடுவுல? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ன்னு சொல்ல வரீங்களா? என்ன கண்றாவி, என்ன மக்களுக்கு மத்தியில நீங்க பரப்ப ட்ரை பண்றீங்க? ஒரு ஆணும், பெண்ணும் ஒரு பெயரில்லாத உறவு. அந்த உயர்வு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல, லவ்வுக்கு கீழ. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும், லவ்வுக்கும் நடுவுல. அப்படி பழகிக்கிட்டு, பழகுற வரைக்கும் பழகட்டும். புடிச்சிருந்தா அதுக்கு மேற்கொண்டு அவங்க லவ் பண்ணி கல்யாணம்னு போவாங்க. இல்லாட்டி விலகி போயிடலாம். அப்படின்னு நீங்க ஒரு உறவ செட் பண்றீங்களா? அப்படி ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்றீங்களா? அப்படின்ற கேள்விய இந்த மாமா டிவிய பார்த்து நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த விக்கல்ஸ் விக்ரம் வக்கீலா இருந்துகிட்டு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறான். கமருதீன் வந்து உங்கள தூக்கி செய்வாரா? டேய் இதெல்லாம்
கேள்வியாடா? இதெல்லாம் பேச்சாடா? ஏன்டா 2 பெண் ஜட்ஜ் உட்காந்துருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் ஒரு வக்கீல் பேசுவானாடா? இது இந்த எங்கேயாவது ஒரு கோர்ட்ல இப்படி ஒரு கேவலம் நடக்குமாடா? அசிங்கமா இல்லையாடா உங்களுக்கு? அவன் சொல்றான், தெளிவா சொல்றான் பார்வதி. கா கானா வினோத்த வந்து தோள்பட்டையில தூக்கி வச்சுட்டு எக்சர்சைஸ் பண்ணுவாரு. ஆரோராவ தோள்பட்டைய தூக்கி வச்சுட்டு எக்சர்சைஸ் பண்ணுவாரு. அப்ப கமருதீன் நல்லா தூக்கி செய்வாரா? அப்படின்னு பேசுறீங்கன்னா, என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க இவங்க? கமருதீன் சொல்றான். கமருதீன் வந்து தோள்ல தூக்கி வச்சு எக்சர்சைஸ வந்து நல்லா பண்ணுவாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் டேய் வெக்கமான சூடு சொரணை உனக்காவது இருக்காடா? ஏன்டா நீ சொல்றதுனால அப்பட்டமா தெரியுது அவைங்க டபுள் மீனிங்ல பேசுறாங்கன்னு. 2 ஃபீமேல் ஜட்ஜ் இருக்கிற இடத்துல பெஞ்ச்ல இது மாதிரி ஒரு வக்கீல் பேசினா பேப்பர் வெயிட் எடுத்து குறி பார்த்து அந்த ஃபீமேல் ஜட்ஜ் வக்கீல் மண்டையை அடிச்சு பொளந்திருக்காது. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இது கோர்ட்டா இல்லை வேற எதுவுமாடா? அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? வெளியில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீதியரசர்கள் வக்கீல் யாராவது இருந்தீங்கன்னா இவங்க மேலே ஒரு பொதுநல வழக்கை போட்டு விடுங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல இந்த மாமா டிவி இவங்க மேலே எல்லா கன்றாவையும் உட்காந்து நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னடா ஆரோராக்கு வந்து புனிதர் பட்டம் கட்டுறது தான் விக்கல்ஸ் விக்ரமனுக்கு வேலையா? அந்த பொண்ணு திட்டமிட்டே கமருதீன் கூட பழகுற மாதிரி பழகி விஜே பார்வதியை பல இடங்களில் வெறுப்பேற்றிருக்கு. விஜே பார்வதிக்கு கமருதீன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல யாருக்காக இருந்தாலும் காண்டாக தான் செய்யும். அந்த பொண்ணு ஒத்துக்குது, ஆமாம் கமருதீன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால் எனக்கு அவன் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நான் பொசசிவாக தான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுது. ஆனால் ஆரோராக்கு அப்படியா? நீ துஷார் போனதுக்கப்புறம் நீ கமருதீன் கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் ஒட்டிக்கிட்ட. பார்வதி அது உனக்கு தடங்கலாக இருந்தா. ஏன்னா நீ வந்து ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி தான் ஆரோரா சின்க்ளருடைய கேம் அப்படின்றது அமைந்திருந்திருக்கு. அப்போது பார்வதி தனக்கு தடங்கலாக இருக்கிறா, கமருதி ஆனா ஊனானா அங்கே போயிடுறான், நம்மளோட முழு டைமையும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஆத்திரத்திலையும் வெறியிலையும் ஆரோரா சின்க்ளர் தாண்டா பல இடங்களில் விஜே பார்வதியை வந்து வெறுப்பேற்றிருக்கு. கமருதீனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறது, கமருதீனோட சோலில் சாஞ்சிக்கிறது, டச்சி பர்சனாக இருக்கக்கூடிய ஆரோரா சின்க்ளர் பல இடங்களில் கமருதீனை வந்து வெறுப்பேற்றிருக்குடா. ஆனால் விஜே பார்வதி கிளவராக தான் ஒரு கேம் ஆடி இருக்கு. ஆரோரா வந்து தொடர்ந்த வழக்கில் கமருதீன் இன்வால்வ் ஆகியிருக்கிறான். அவனை நம்ம வக்கீலாக போட்டோம் அப்படின்னா அவனை சாட்சியாக நிறுத்த முடியாது, அதனால் அவனை வக்கீலாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆரோராக்கு எதிராகவே கமருதீனை திருப்பி அவனுக்கு வக்கீல் கெட்டப்போ போட்டு உட்கார வச்சா பாரு. அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. கமருதீன் மட்டும் வக்கீலாக இல்லாமல் போயிருந்தானா அவனை ஒரு சாட்சியாக சேர்த்து அவனை கூண்டில் நிறுத்தி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு அவன்கிட்ட வாயை பிடுங்கி விஜே பார்வதிக்கு எதிராக இந்த வழக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வக்கீலாக போட்டு அவனை டம்மி பாபாவாக உட்கார வச்சுட்டு விஜே பார்வதி ஃபுல்லாக பின்னி படல் எடுத்துகிற. இப்போ தான் லைவ் பார்த்தேன், வேற லெவலில் வாதாடி அவ தரப்பில் தான் நியாயம் இருக்குது. குறிப்பாக நாமினேஷனை வந்து ஆரோராக்கு எதிராக பார்வதி பண்ணாங்க. பார்வதி வந்து ஆரோரா சின்க்ளேரோட வன்மத்தோட பல இடங்களில் செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சதுக்கு ஆரோரா சின்க்ளேர் பெர்ஃபார்ம் பண்ணாதனால தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஆரோராவை நாமினேஷனில் கொண்டு வந்தோம். பல வாரம் அவள் தப்பிச்சிட்டு இருந்த எல்லாரையுமே நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு வந்தோமே தவிர ஆரோரா சின்க்ளேர் இந்த முக்கோண காதல் கதையில் ஒரு பார்ட்டாக இருக்கா, அதனால அவளுடைய கேமை காலி பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணலை அப்படின்னு பார்வதி கொடுத்த விளக்கம் உண்மையிலே ஏற்கும்படி இருந்தது. எனக்கு என்னமோ இந்த கேஸு போகிற போக்க பார்த்தா பார்வதி பக்கம் தீர்ப்பாகி ஆரோராவுடைய மூஞ்சியில் கரியல்லி பூசிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஆனாலும் கனி வந்து பார்வதிக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். சாண்ட்ராவை வந்து பார்வதி நியமிச்சிருந்தாங்க. சாண்ட்ராவுடைய தீர்ப்பு பார்வதிக்கு சாதகமாக வருது. ஏன்னா பார்வதிக்கு முழு சொம்பாவே சாண்ட்ரா மாறிட்டாங்க. கனி வந்து நிறைய அப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் கேப்டன்சி டாஸ்கில் பார்வதிக்கு எதிராக நம்ம பல விஷயத்த பண்ணிட்டோம். பார்வதிக்கு கண் அடிபட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி சபரிக்கு கெட்ட பேர் வந்ததுக்கு நம்ம தான் காரணம். அதனால் இந்த கேஸில் நம்ம பார்வதிக்கு ஆதரவாக செயல்பட்டுட்டு போயிடுவோன்னு கனியும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வழக்கும் பார்வதி, ஏன்னா பார்வதி வக்கீலாக இருந்த ஒரு வழக்கில் ஜெயிச்சிட்டாங்க, இந்த வழக்கும் இன் ஃபேவர் ஆஃப் பார்வதி போகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, இந்த முக்கோண காதல் கதைக்கு இந்த வழக்கு மூலமாவது ஒரு முடிவு வருதா அப்படிங்கிறத பார்க்கும். மக்களாகிய நீங்கள் இந்த கண்டென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.